ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குலோப் ஜாம் ரெடி மிக்ஸ் மாவு போலவே வீட்டிலையே நம்ம குலோப் ஜாம் ரெடி மிக்ஸ் மாவை ரெடி பண்ண முடியும். முதல்ல அதற்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். சர்க்கரை இல்லாத கோவா 200 கிராம். இந்த கோவா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அரை கப் அளவு மைதா மாவு, ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் கோவாவை சேர்த்துட்டு அது கூடவே மைதா பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற இந்த குலோப் ஜாம் மிக்ஸ் மாவை 15 மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மிக்ஸை 15 மினிட்ஸுக்கு நம்ம ஊற விடுறதுனால குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது 15 மினிட்ஸ் கழித்து இது போல் கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண குலோப் ஜாமுன் மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். மாவு நம்ம கையில் வச்சு உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாக உருட்டி எடுக்கணும். நம்ம கையில் நெய் தடவுறதுனால குலோப் ஜாமுனை ஃப்ரை பண்ணும்போது விரிசல் இல்லாமல் இருக்கும். அதனால் கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்குங்க. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு உருண்டையாக சூடான எண்ணெயில் போடலாம். நல்லா மீடியமான தீயில் குலோப் ஜாமுனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மீதி உள்ள உருண்டைகளையும் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஜீராவை ரெடி பண்ணிடலாம். ஜீராவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு சிட்டிகை அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ஜீராவை ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த குலோப் ஜாமுனை இதில் சேர்த்துக்கலாம். குலோப் ஜாமுனை ஜீராவில் சேர்த்துட்டு நல்லா ஊற விடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.